வணக்கம் நண்பர்களே, நமது அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது கியூபிட் நிறுவனத்தின் பகுதி 2, அதாவது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். நண்பர்களே, இப்போது கியூபிட் நிறுவனத்தின் மிக முக்கியமான பகுதியான ஃபினான்ஷியல் அனாலிசிஸை பார்க்கலாம். ஒரு நிறுவனம் நல்லதா இல்லையா என்பதை அதன் பங்கு விலையை பார்த்து முடிவு செய்யக்கூடாது. அதன் விற்பனை, லாபம், கடன், முதலீட்டின் மீதான வருமானம் போன்ற அடிப்படை அம்சங்களைத்தான் பார்க்க வேண்டும். ரெவென்யூ, அதாவது சேல்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 2026 கியூபிட் நிறுவனம் சுமார் 358 கோடி வருவாயை பதிவு செய்தது. இது கடந்த ஆண்டை விட குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். ஒரு நிறுவனத்தின் சேல்ஸ் தொடர்ந்து உயர்வது அதன் தயாரிப்புக்கும் சந்தையில் தேவை இருப்பதை காட்டும் ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் ஒரு வருட வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் கடந்த 5 ஆண்டுகளின் சேல்ஸ் ட்ரெண்டையும் பார்க்க வேண்டும். நெட் ப்ராஃபிட். 2026 நிறுவனத்தின் நெட் ப்ராஃபிட் சுமார் 108 கோடி. சேல்ஸ் மட்டும் அதிகரித்தால் போதாது, லாபமும் அதிகரிக்க வேண்டும். கியூபிட் நிறுவனத்தில் ரெவென்யூ மட்டுமல்ல, ப்ராஃபிட்டிலும் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, அதாவது ROE. ROE என்பது பங்குதாரர்களின் முதலீட்டை நிறுவனம் எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறது என்பதை காட்டும் அளவுகோல். ROE கியூபிட் நிறுவனத்திற்கு சுமார் 27% உள்ளது. பொதுவாக 15%க்கு மேல் ROE இருந்தால் நல்லதாக கருதப்படுகிறது. அதனால் 27% என்பது வலுவான அளவாக பார்க்கப்படுகிறது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ROCE. ROCE என்பது நிறுவனத்தின் மொத்த மூலதனத்தை எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. கியூபிட் நிறுவனத்தின் ROCE சுமார் 33%. 20%க்கு மேல் ROCE இருந்தாலே பல முதலீட்டாளர்கள் இதை நல்ல நிறுவனமாக கருதுவார்கள். டெப்ட், அதாவது கடன். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் ஒன்று கடன். கியூபிட் நிறுவனத்தின் டெப்ட் மிகவும் குறைவாக உள்ளது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ சுமார் 0.05. இதன் அர்த்தம் நிறுவனம் அதிக கடன் சுமையின்றி செயல்படுகிறது என்பதாகும். கேஷ் ஃப்ளோ. லாபம் காட்டுவது மட்டும் போதாது, நிறுவனத்திற்குள் உண்மையில் பணம் வருகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். கேஷ் ஃப்ளோ தொடர்ந்து நேர்மறையாக இருந்தால் அது நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்திற்கு நல்ல அறிகுறி ஆகும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போது ஷேர் ஹோல்டிங்கை பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 46%. மீதமுள்ள பங்குகள் நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் உள்ளன. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நிலையாக இருப்பது பல முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை தரும் அம்சமாக இருக்கலாம். ஆனால் ஹோல்டிங்கை மட்டும் வைத்து முடிவு செய்யாமல் ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த ஃபினான்ஷியல் டேட்டா நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? நண்பர்களே, இதுவரை பார்த்த எண்களை வைத்து சொல்ல வேண்டும் என்றால் சேல்ஸ் வளர்ச்சி நல்லதாக இருக்கிறது, ப்ராஃபிட் வளர்ச்சி நல்லதாக இருக்கிறது, ROE மற்றும் ROCE வலுவானதாக இருக்கிறது, டெப்ட் அதாவது கடன் மிக குறைவாக இருக்கிறது, ஷேர் ஹோல்டிங் கவனிக்க வேண்டிய அளவில் நிலை ஆனது. இந்த எண்கள் நிறுவனம் சமீப காலத்தில் நல்ல செயல்திறன் காட்டியிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் ஒரு நல்ல ஆண்டு இருந்ததற்காக மட்டும் எதிர்காலமும் அதேபோல் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது.
அடுத்த சில ஆண்டுகளில் இந்த வளர்ச்சியை நிறுவனம் தொடர்கிறதா என்பதுதான் முக்கியம். அடுத்த பகுதியில் கியூபிட் நிறுவனத்தின் மேனேஜ்மெண்ட், காம்பெட்டிட்டர்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஏன் சில முதலீட்டாளர்கள் இந்த பங்கை விரும்புகிறார்கள், சிலர் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை விரிவாக பார்ப்போம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அடுத்த பகுதிக்கு உங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.